வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். ரசல்மினியா முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. பேக் ஸ்டேஜில் பால் ஹேமனும் ரோமன் ரீன்ஸும் மீண்டும் சந்திச்சிருக்கிறாங்க. அண்ட் ஜாக்கப் ஹார்ட்டுக்கும் ஜே ஊசோக்குமான ரிசல்ட்டு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரசலிங் செய்திகளோட நான் இன்றைக்கி உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் நம்ம ரசலிங் கிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா ஸ்டேஜை பெருசாக வச்சாங்கல்ல, அதுக்கு மேலேயும் வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்காக விஐபி சீட்ஸை லாக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த ஸ்டேஜுக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா விஐபி ஸ்லாக் அப்படிங்கிறத புக் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ ரொம்ப பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல டிக்கெட் வாங்கி உட்காந்து பார்த்துருக்குறாங்க. அதுலேயும் ஒரு சில டிக்கெட் வாங்க முடியாமல் காலியாக தான் இருந்திருக்குது. ஸோ அப்போ கொள்ள ரேட்டுக்கு விற்றுருக்கானுங்க போல இருக்குது. அதுலேயும் கீழே இருக்கிற சீட்டை பாருங்கள், ஒவ்வொரு சீட்டுக்கும் இவ்வளோ கேப்பு கொடுத்துருக்கானுங்கன்னா அது எவ்வளோ பெரிய ரேட்டாக இருக்குன்னு. கேரி சைன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவுக்கு வந்திருக்கிறாங்க. அது அஃபிஷியலி அவங்க போஸ்டராக தெரிவிச்சிருக்கிறாங்க. கேரி சைன் இப்போதைக்கு இன்ஜுரியில் இருக்கிறதுனால ரசலிங் பண்ண முடியல, பட் இருந்தாலும் இன்றைக்கி ரசல்மேனியாவுக்கு வந்திருக்கிறாங்களாம். அதை அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக சிஎம் பாங் மற்றும் பால் ஹேமன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியா விளையாடிருந்தாங்க. இன்றைக்கி சிஎம் பாங் மெயின் ஈவெண்ட் அவருடைய கெரியரில் ஃபஸ்ட் டைமாக விளையாடிருக்காரு. ஸோ இதில் அந்த கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படிங்கிற ஒரு சாங்கை பாடுறதுக்காக அந்த பாட்டை பாடினவரே கூட்டு வந்துருப்பார்ல, நம்ம ஊரில் இருக்கிற அந்த என்ன மறந்துட்டிங்களா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, அவர் ஃபேஸ் கட்லேயே இருக்கார். ஆக்சுவலி இவர் பார்க்க தான் டம்மி, ஆளு கில்லி. பாட்டு எப்படி இருந்தது, பங்கமாக இருந்ததா? அவரை பாட வைக்கிறதுக்காக WWE பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஒரு பாட்டு பாடுறதுக்கு 3 கோடியா? இன்றைக்கி ஷார்லட் ஃப்ளேருக்கும் டிஃபினிக்குமான மேட்ச் நடந்திருக்கும். ஆக்சுவலி ஃபேன்ஸ் யாருமே ப்ரிடிக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதில் தான். ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஷார்லட் ஃப்ளேர் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டிஃபினியை வின் பண்ணி ஒரு ஆசம் மூமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. டிஃபினி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சமீபத்தில் சாம்பியன் ஆனாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரசல்மேனியாலையும் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்க மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. சரி, ஷார்லட் ஃப்ளேர் அகைன் உமன் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்களா, இல்லாட்டா வேறு ஏதாவது சைடு போக போகிறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் டிஃபினி இதுக்கப்புறமா அவங்களோட சாம்பியன்ஷிப்பை ஒரு நல்ல சாம்பியன் அப்படின்னு காட்டும் விதமாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதுக்கப்புறம் காட்டலாம் எதிர்பார்க்கலாம். ஷான் மைக்கேல் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் 61,467 பேர் அட்டண்டன்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் இதை விட அதிகமாக தான் டே 2ல் அட்டண்டன்ஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது டே 1 காட்டிலும் டே 2ல் கொஞ்சம் டிக்கெட் அதிகமாக விற்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றின அப்டேட்டு நாளைக்கு சொல்லுவார். அதுக்கப்புறமா இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க, வேர்ல்ட்ஸ் கொலாய்ஸ் NXT மீண்டும் வந்துருக்குறே அப்படின்னு. ஆக்சுவலி இந்த WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு AAA ரசலிங் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. இந்த AAA அப்படி ரசலிங் கம்பெனி மெக்சிகோவில் இருக்குது. எல்லா ரசலரும் பார்த்தீங்கன்னா மாஸ்க் போட்டு தான் சண்டை போடுவாங்க. அவங்க கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கிறாங்க. அதை அஃபிஷியலி இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம ரேமஸ் ஸ்டுடியோ தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி ரேமஸ் ஸ்டுடியோக்கு இன்றைக்கி மேட்ச் உண்டு ரசல்மேனியாவில். சண்டை போடாத காரணம் அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டுங்க, அதனால தான் சண்டை போடல. அவருக்கு பதிலாக ரேஃப்ரி சண்டை போட்டார். அதுக்கு பேர் தான் வேர்ல்ட்ஸ் கொலாய்ட். ஆக்சுவலி இந்த வேர்ல்ட்ஸ் கொலாய்ட் NXTக்கும் NXT UKக்கும், அதாவது WWEக்குள்ளேயே நடக்கும். இப்போ WWE NXT UK இல்லாதனால TNA கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்து TNAக்கும் NXTக்கும் நடக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் அவங்க ஒரு படி மேலே போய் அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டு கொலாய்ட்ஸை AAA ரெஸ்லிங் கம்பெனி கூட பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆக்சுவலி அந்த ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற ஒரு சில டாப் 1 ரெஸ்லர்ஸ்லாம் இன்றைக்கி ரசல்மேனியாவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்ஸ் கொலாய்ட்ஸ் ரீயூனியன் பண்ணியிருக்கிறோம், அதுவும் AAA ரெஸ்லிங் கம்பெனி கூட பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. காய்ஸ், நம்ம எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் AAA ரெஸ்லிங் கம்பெனியை AAA பை பண்ண போகிறாரு, அதாவது வாங்க போகிறாரு அப்படிங்கிற செய்திலாம் வந்துட்டு இருக்குது. அது அஃபிஷியல் ஆகலை. அண்ட் எல்கிராண்டா அமெரிக்கா வெர்சஸ் ரே ஃபினிக்ஸ் இன்றைக்கி கடைசி நேரத்தில் ரசல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ண மேட்ச். அதுலேயும் ரே ஃபினிக்ஸ் தோத்துட்டாரு. அடுத்தது பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவுக்கு இன்றைக்கி அஃபிஷியலி வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நேற்றுக்கு ஹால் ஆஃப் ஃபேம் நடக்கும்போதே அவங்க வந்திருந்தாங்க. அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவுக்கு வந்திருந்தாங்க. பேக் ஸ்டேஜில் நம்ம செத் ரோலன்ஸோட மேட்சை பார்த்தாங்க. அண்ட் பால் ஹேமன் செத் ரோலன்ஸ் கூட சேரதை பார்த்த உடனே இது நல்லா இருக்குது. ஸோ ரொம்பவே என்ஜாய்மெண்ட் பண்ணி தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செத் ரோலன்ஸ் இப்படி பண்ணதை அவங்களுக்கு பிடிச்சிருக்குதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செத் ரோலன்ஸ் தான் கணவன் ஒரு கோட் அப்படிங்கிறதையும் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பெக்கி லிஞ்ச் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நடந்த
ரசல்மேனியா பேக் ஸ்டேஜில் பெக்கி லிஞ்சை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க லிவ் மார்கன் மற்றும் ராட்ரிகஸ். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களால சண்டை போட முடியாது ரசல்மேனியாவில் அப்படிங்கிறத அஃபிஷியலி சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரசல்மேனியாவில் லைரா வேல்கரியா வேறு ஒரு டாக் டீம் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணுமா. ரசல்மேனியாவுக்கு வேறு பெக்கி லிஞ்ச் வந்திருக்கிறாங்க. ஒருவேளை நாளைக்கு அவங்களுடைய டாக் டீம் பார்ட்னராக வருவாங்களோ வாய்ப்பு இருக்குல்ல. இன்றைக்கி ஜாக்கா ஃபாட்டோடைய அந்த வேர்வுல்ஃப் மாஸ்க்கை பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பங்கமாக இருந்தது. டிசைனிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஜாக்கா ஃபாட்டு டபிள்யூடிக்கு வந்த வெறும் 7 மாதத்தில் டைட்டில் வின் பண்ணிட்டாரு. அண்ட் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை விழுறதெல்லாம், அதுவும் டபிள்யூடிக்கு வந்து 7 மாதத்தில் டைட்டில் வின் பண்ணுறது, அதுவும் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பூ பண்ணாங்க ஜாக்கா ஃபாட்டுக்கு. ஏன் பூ பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து நேசித்தது எல்லை நைட்டோடைய கேரக்டர் பங்கம். அதுவும் இன்றைக்கி படுபங்கம் ஃபேன்ஸ் எல்லாருமே அந்தளவுக்கு ஷேர் பண்ணாங்கன்னா அந்தளவுக்கு எல்லை நைட்டை பல பேருக்கு பிடிச்சிருக்குது. அண்ட் இன்றைக்கி நடந்த ரசல்மேனியா பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ் ஆடியன்ஸ் எக்கச்சக்க பேர் வந்து எல்லை நைட்டை சப்போர்ட் பண்ணாங்க. இதை ஜாக்கா ஃபாட்டு வின் பண்ணதுனால பெருமளவு வரவேற்பு இல்லை. நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கா ஃபாட்டுக்கு பூதான் பண்ணாங்க. சரி, இதை விட்டு தெலுங்க ஸ்மாக்டவுனில் இதுக்கப்புறம் சம்பவம் இருக்குது. ஜாக்கா ஃபாட்டு நியூ சாம்பியன் ஆகிட்டார். இதுக்கப்புறமா சோலோ சிகா வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அண்ட் காய்ஸ், இதுக்கப்புறமா நம்ம பிளட் லைன் ஸ்டோரியை மீண்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுங்க. அண்ட் ஜாக்கா ஃபாட்டு இதில் எந்த விதமான சீட்டிங் இல்லாமல் டேரக்ட்லி தான் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிளட் லைன் மெம்பரை சேர்ந்த அன்னதர் மெம்பர் ஜே ஊசோ இன்றைக்கி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இது ஒரு யுத்த கலந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜே ஊசோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கார். இன்றைக்கி ஜே ஊசோக்கும் குந்தருக்குமான மேட்ச் பல நெகட்டிவிட்டி இருந்தது. ஏன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த மேட்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அந்த மேட்ச்சில் குந்தருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இல்லை. ஆக்சுவலி எப்படி சொல்ல, அனல் பறக்கிற மாதிரி இருக்குன்னு நினச்சி. இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள 4 மேட்ச் நடந்துருக்குது. அந்த மேட்ச் மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது மொக்கையாக முடிஞ்சிருச்சு. ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது நடக்கலை. அண்ட் சோஷியல் மீடியாவில் இந்த ஃபேன்ஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் ஹெவிவெயிட் சாம்பியனான ஜே ஊசோடைய அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னா 19,000 டிஸ்லைக் வந்து டபிள்யூபிக்கு கிடச்சிருக்குது. அதாவது 8,500 பேர் வந்து ஜே ஊசோ வின் பண்ண ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சும் ஸ்டோரியிலும் நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இத்தனை பேருக்கு ஆப்போசிட், அதாவது லைக் பண்ணவங்களோட 3 மடங்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஜே ஊசோ வின் பண்ணதை பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சோஷியல் மீடியா சொல்லியிருக்கிறாங்க. ஜே ஊசோக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா, அவர் ஐசி சாம்பியன்ஷிப்பெல்லாம் வின் பண்ணும்போது அப்படி ஷேர் பண்ணாங்க. ஆனால் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகி அவர் முன்னாடி நிற்கும் போது ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. சரி, கவலைப்படாதீங்க ஜே ஊசோ, இது போனால் என்ன, இதுக்கப்புறமா ரால நீங்கள் தான் ஈட் மூமெண்ட் யாராக தானே, அப்போ நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக எந்த கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். போன வருஷம் நம்ம கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா போரிங் ஒரு சாம்பியன் ஆனார். அந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி தான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ரசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் நடந்தது. இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோவை போட்டுட்டோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது முடிஞ்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. அதாவது ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா நடந்து போகும்போது அந்த இடத்துல டிராவிஸ் ஸ்காட்டை பார்த்துருக்காரு. டிராவிஸ் ஸ்காட்டை பார்த்த உடனே அவருக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு போல் இருக்குது. டிராவிஸ் ஸ்காட்டை பார்த்த உடனே பேசி எடுத்து சிரித்து பழகி கட்டி பிடிச்சி எல்லாமே பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துல பால் ஹேமன் இருந்திருக்காரு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பால் ஹேமன் தான் வந்து லோ ப்ளோ போட்டு அட்டாக் பண்ணியிருப்பார். பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் ஒன்றா இருக்கிற இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டபிள்யூடபிள்யூ ஸ்கிரிப்ட் தான். பட் இருந்தாலும் இதை கொஞ்சம் கேப்சர் பண்ணாமல் பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் லோ ப்ளோ போட்டு அடி கொடுத்த நம்ம பால் ஹேமன், பேக் ஸ்டேஜில் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் முடிஞ்சுன்னா அவர் கெட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. அண்ட் தொமாசா சாம்பா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்லாம் அவருக்கு ஒரு சில இன்ஜுரி ஆகிடுச்சு தான். அவருக்கு சிங் இருக்குல்ல, அதாங்க நம்ம உதட்டுக்கு கீழே சரி சின்னனே சொல்லுவோம், அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருக்குது. ரத்தமெல்லாம் வந்து ஒரு ஓட்ட மாதிரி விழுந்துருக்குது. ஸோ அதனால் தொமாசா சாம்பா தன்னுடைய பேடை வலிச்சிட்டாரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது தொமாசா சாம்பா தான். என்னடா இது தொமாசா சாம்பாவா இது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குல்ல. ஸோ அவருக்கு எப்படி சொல்ல, தொமாசா சாம்புக்கு ரொம்பவே முக்கியமாக பிடிச்ச விஷயமே அவரோட பேடு தான். அந்த பேடையே எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல தையல் போடணும், முடியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் தன்னோட மொத்த பேடையும் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ தொமாசா சாம்பா பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்காரு.